தஞ்சாவூரில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் 22வது மாநில மாநாடு சங்கத்தின் தலைவர் TSR சுபாஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பழநெடுமாறன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் எம்நாடு செய்திக்கு பிரத்யேக பேட்டியளித்த பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் TSR சுபாஷ், அரசுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தேவைகளை எடுத்துரைக்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய 22வது மாநில மாநாடு தமிழ் பொங்கும் தஞ்சை மண்ணில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் 50 ஆண்டு இந்த பத்திரிகை துறையில் இருப்பதை கௌரவப்படுத்தும் விதமாக மாநில பொதுச் செயலாளர் ஐயா கு வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இந்த மாநாடை எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தினாங்க. இதில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் நலன் சார்ந்து பத்திரிகையாளர் பாதுகாப்பு மற்றும் பத்திரிகையாளர்கள் வளர்ச்சி மற்றும் இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி இந்த தஞ்சை மண்ணில் இந்த மாநாடு நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்தவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்வு இன்னைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டது. முழுமையாக மது ஒழிப்பை முன்னிறுத்தும் பாஜகவோடு கூட்டணியில் இணைந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் மட்டுமே மக்கள் திருமாவளவனை நம்புவார்கள் என பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டு நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினோத் பி செல்வம், திருமாவளவன் வெளியிடும் அறிக்கையிலும் பேட்டியிலும் உண்மைத்தன்மை இருப்பதற்கு உண்டான அறிகுறி இல்லை எனவும், தமிழக அரசு டாஸ்மாக் வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசாங்கத்தையே நடத்துகிறது என கூறினார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு மது ஒழிப்பு நடத்த முடியுமா என்று கூறினார். மேலும் உண்மையிலேயே திருமாவளவனுக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மது ஒழிப்பு கட்டாயம் என்று கூறி தொடர்ந்து போராடி வரும் பாஜகவோடு கூட்டணி வைத்து போராட வேண்டுமே தவிர திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது வேடிக்கையானது என்றும் கூறினார். மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்னதான் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளிலோ ஸ்டேட்மெண்ட்லயோ உண்மைத்தன்மை இருப்பதற்கு கொஞ்சம் கூட எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்க மதுவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கல்லா கட்டி அரசியல் செய்வதே, அதாவது இந்த ஆட்சி நடப்பதே மது விற்பனையில மட்டும்தான். இங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ் நடக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 10,000 ஸ்கூல் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. பல துறைகள், மின்சாரம் EB டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் கடல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே கடல் இருக்கக்கூடிய நிலையில சாராயத்தை வச்சு மட்டுமே, மது வைத்து மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் எனவும், பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பதிலளிக்கும் அவசியம் உண்டு எனவும் பல்லடத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சாமலாபுரம் பேரூராட்சியில் 4.54 கோடி மதிப்பிலான புதிய அலுவலக கட்டிடம், கலைஞர் மேம்பாடு திட்டம், நகர்ப்புற சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றுக்கான பூமி பூஜையில் அமைச்சர் மூபே சாமிநாதன் மற்றும் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விசிக கட்சித் தலைவர் திருமாவளவன் மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது தேசிய அளவிலான போராட்டம் எனவும், தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்தால் பாண்டிச்சேரியிலும் கர்நாடகாவிலிருந்தும் மதுவை கொண்டுவர வாய்ப்புள்ளது. எனவே ஒட்டுமொத்த தேசிய அளவில் மதுவை ஒழித்தால் மட்டுமே மது ஒழிப்பு சிறப்பாக இருக்கும் என்ற உணர்வோடுதான் திருமாவளவன் பேசி வருகிறார் என தெரிவித்தார். மாநில அரசு அமைச்சர்களை கேள்வி கேட்க முடியுமா என வானதி சீனிவாசன் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், கேள்விகள் முறையாக இருக்கும் பட்சத்தில் அரசு விளக்கம் அளிப்பதில் தவறில்லை என தெரிவித்தார். அந்த வழியில் அவர் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அவர் தேசிய அளவிலும் அது மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையில் தான் அவருடைய கருத்து இருக்கிறது. என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் இருக்குமானால் இன்னொரு மாநிலத்தில் இல்லை என்று சொன்னால், அங்கே இருக்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே அது மது விலக்கு கொண்டு வரப்பட்டால் பாண்டிச்சேரியில் அங்கே மது விற்பனை நடைபெறும், அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கலாம். இப்படி பல்லும்போது இங்கிருந்து அங்கே போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேசிய அளவில் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கொண்டு வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். அந்த உணர்வோடு அவர் பேசி, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ஆனால் மக்கள் அதனை அங்கீகரிக்க வேண்டும் என GK வாசன் பேட்டியளித்துள்ளார்.
நெல்லை கிழக்கு மாவட்டம் சார்பில் பாபநாசத்தில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிறுவனர் தலைவர் ஜி.கே. வாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் புதிய கட்சி தொடங்கலாம், அதற்கு மக்கள்தான் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என கூறினார். மேலும் சேரன் மகாதேவியில் உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும், மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் செல்லும் தண்ணீரை கடலுக்கு வீணாக செல்லாமல் தடுப்பணைகள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் மூப்பனார் மது இல்லா தமிழகம் என்ற கொள்கையில்தான் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் எனவும், அதன் அடிப்படையில் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று அப்போதே பல்வேறு தரப்பினரிடம் 1 கோடி கையெழுத்து வாங்கி ஆளுநரிடம் கொடுத்தது நினைவு கூறுவதாகவும் கூறினார். டாஸ்மாக் குறித்து எல்லா கட்சிகளுக்கும் கருத்து இருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் கட்சி செயல்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதுவில்லா தமிழகம் என்ற கொள்கையிலே தான் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் தமிழகத்திலே படிப்படியாக மூட வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 கோடி கையெழுத்தை தமிழகத்திலே பல்வேறு தரப்பினரிடம் பெற்று ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். டாஸ்மாக் பிரச்சனைக்காக பல நேரங்களிலே ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதங்களை நடத்தி இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.